தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இறை இயேசுவில் பிரியமான உறவுகளே, அன்னையாம் திரு அவை பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு வாரத்தினை நினைவு கூறுகின்றது. இன்றைய இறைவார்த்தைகளானது ஞானத்தால் வாழ்வை வளமாக்கவும் எத்துயரையும் ஏற்று அறவழி செல்லவும் முடியும். கடவுள் தாம் முன்குறித்தோரை அழைத்து அவருக்கு ஏற்புடையவராக்க அவரது மாட்சியில் பங்கு பெறுவதே இந்த அழைப்பின் நோக்கம். கிறிஸ்தவ வாழ்வு அழைப்பின் இந்நோக்கை உணர்ந்து பயணிக்கின்றோமா என்பதை நினைவு கூறுவோம். எனவே இறையாட்சி புதைந்து கிடக்கும் புதையல் போன்றது, விலை உயர்ந்த முத்தை போன்றது. இறையாட்சியை நமதாக்கிக் கொள்ள நமக்கு இறைவனை தேடும் தாகம் தேவை. நம்மோடு இருக்கும் அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள நம்மிடம் இருப்பது எல்லாம் துறந்து அவரை பற்றி கொள்ள இறையாட்சியை சுவைக்க அருள் வேண்டுவதுடன், இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை சுவக்கின் அந்நாள், அதாவது மரியாளின் தாய் தந்தையின் திருநாளை கொண்டாடுகின்றது. அதனோடு சேர்ந்து எமது மூத்தவர்களை, அதாவது எமது பேரன் பேத்திகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவதுடன், இறந்து போன மூத்தவர்களின் ஆன்மாக்களுக்கும் இறைப்பாறுதல் கிடைக்க வேண்டி இப்பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சோதரே, பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு இன்று நாங்கள் சிறப்பாக எங்களுடைய பேரன் பேத்திகளுக்காக, சுதேச குருக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி இந்த பலியை ஒப்புக் கொடுக்க, முதல்ல எங்களுடைய குறை குற்றங்களை, அதுவும் எங்களுடைய பேரன் பேத்திகளிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, கீழ்ப்படிதலை, தாழ்மையை, சரியாக வாழாத தருணங்களுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமக்கு ஆராதனை புரிந்து அது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி. ஆற்றல் அனைத்தும் கொண்டு செபிப்போமாக. தந்தையே, எங்கள் தந்தையரின் நிறைவா, மனிதரான உம்முடைய திருமகனின் எண்ணியை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் நன்னாளுக்கு தந்தீரே. அதனால் உம்முடைய மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டுதலால் எங்களுக்கு தந்தருள் வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார்.
உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உன் முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உனது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாகவும் கட்டளைகளை விரும்புகின்றேன். நியமங்கள் எல்லாம் நீதியானவை என ஏற்றுக்கொள்கின்றேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகிறேன். சொற்களை பற்றிய விளக்கம் மொழி தருகிறது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 28 தொடக்கம் 30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்ற இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறை பொருளை குழந்தைகளுக்கே வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவசனங்கள் 44 தொடக்கம் 46 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்திலே மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நெல் முத்துகளை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடனே அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பான சகோதரரே, இன்று சுதேச குருக்கள் தினம். சுதேச குருக்கள் என்றால் முன்பு எங்களுக்கு பிரதேசத்து குருக்கள் பணி செய்தார்கள். பிறகு உள்ளூரில் இருந்து குருக்கள் உருவாக்கப்பட்டார்கள். உள்ளூரில் இருந்து உருவாகிற குருக்களுடைய தினம். அதே நாளிலே தான் இன்றைக்கு எங்களுக்கு எந்நாள் சுவக்கியினுடைய திருநாள் வருகிறது. அதாவது பேரன் பேத்திகளுடைய தினம். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? எங்களை மீட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலகுவிலே எங்களை மீட்கவில்லை என்று எங்களுக்கு தெரியும். அவ்வளவு அவமானத்துக்குரிய சிலுவையை மெனத்துணிவோடு உறுதி வரைக்கும் ஏற்றுக்கொண்டார் என்று தெரியும். அவர் அதை இறை தன்மையோடு ஏற்றுக்கொள்ளவில்லை, மனிதனுக்குரிய தன்மையோடு தான் அதை ஏற்றுக்கொண்டார். அழுதார், பலியினப்பட்டார், எல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே அதை செய்து முடிக்க வேணும் என்ற பிடிவாதம். கடவுள் சொல்லிட்டார், இதை செய்து முடிக்க வேணும் என்ற பிடிவாதம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று நாங்கள் உற்று பார்த்தால் தேவமாதாவிலே அது தெரியும். தேவமாதா தொடக்கத்தில் ஓம் என்று சொன்னாள் கபிரியேல் வந்தபோது. கடைசி வரைக்கும் பிடிவாதமாக அதை செய்தார். யார் என்ன சொன்னாலும், சிலுவையின் அடியில் போய் நின்றாலும், அதுக்கு பிறகு செத்த மகனுடைய பிரேதத்தை கொண்டு வந்து மடியில் போட்டாலும், அதுக்கு பிறகும் அவருடைய சீடர்களோடு இருந்தாள். பிடிவாதமாக தான் சொன்ன ஓம் என்ற சொல்லுக்கு அவள் விட்டு கொடுக்காமல் செய்தாள். இந்த குணம் எங்கே இருந்து வந்தது? அதைத்தான் நாங்கள் எண்ணம்மாளிலே பார்க்கிறோம். இங்கே இருக்கிற இந்த சுருவம் அதுதான். ஆனால் இந்த எண்ணம்மாள் பெரிதாக போற்றப்பட்டவள் அல்ல. மற்றவர்கள் மத்தியிலே மரியாள் அளவுக்கு தெரிந்தவள் அல்ல. ஆனால் அவள் தன்னிட்ட இருந்த அந்த முக்கியமான குணங்களை தன் மகளுக்கு கொடுத்தாள். மகள் மூலமாக ஆண்டவருக்கு வந்தது. நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தெடுத்து சுவைத்து கொள்ளுகிறோம். இப்போ எங்கே தொடங்கினது என்றதிலே நாங்கள் கவனமாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற அந்த முத்து. முதலாம் வாசம் ஞானத்தை பற்றி சொல்லுகிறது. அன்பான சகோதரரே, ஞானம் என்கிறது அதிக அளவுக்கு தேவையில்லை. அது ஒரு முத்தளவு இருந்தால் காணும். ஆனால் அந்த முத்து எங்கே தேடுறது? ஒரு பெரிய கடலுக்குள்ள தான் தேட வேணும். கடல் அறிவு போன்றது. அது எவ்வளவு நாங்கள் அள்ளினாலும் முடியாது. அவ்வளவு பெரிய கடலுக்குள்ள இப்போ இந்த ஒரு சின்ன முத்து கிடைச்சால் எவ்வளவு பெறுமதியோ அதுபோல தான் எவ்வளவு அறிவிருந்தாலும் இந்த ஞானம் என்கிற முத்து கிடைக்காத வரை நாங்கள் ஒன்றுமில்லை. அதைத்தான் சாலமோன் ராசா
மன்றாடினார். எனக்கு எல்லாம் இருக்க வேண்டாம், இந்த ஞானத்தை மட்டும் தாரும். எங்களுடைய பேரன் பேத்திகள் தங்களுடைய அகன்ற அனுபவத்திலே இருந்து தங்களுடைய பேத்திகளுக்கும் பேரன்களுக்கும் கொடுக்கிறது இந்த ஞானம் என்கிற முத்தை தான். என்னென்று கொடுப்பார்கள்? அது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கண்டிருப்போம். அவர்கள் கிணக்க பேச மாட்டார்கள். அப்பா அம்மா மாரி கிணக்க அலட்டுற இல்லை, கிணக்க கண்டிக்கிறது இல்லை, கிணக்க ஒன்றும் சொல்கிறதில்லை. அவர்களுக்கு தெரியும் தன்ற பேரன் அல்லது தன்ற பேத்தி எப்போ மூவன் சரியில்லை, எப்போ சரி, எப்போ தட்டி கொடுக்கணும், எப்போ மெதுவாக விரட்ட வேணும். அது ஒரு பெரிய ஞானம். வாழ்வின் அகன்ற அனுபவத்தில் இருந்து வருகிற ஞானத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படியான பேரன் பேத்திகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பேறு பெற்றோர். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைத்திருக்கு. அன்பான சகோதரரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பேரன் பேத்திகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அப்படி எங்களுக்கு தந்திருந்தால் அது பெரும் கொடையாகும். அந்த கொடையை நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியான முத்தாக கொடுக்கிற பேச்சை, கொடுக்கிற தாழ்மையை, கொடுக்கிற கீழ்ப்படிதலை ஆண்டவர் எங்களுக்கு தருமாறு நாங்கள் மன்றாட வேண்டும். இங்கே எங்கே சுதேச குருக்கள் வரியினம்? வீட்டில் ஒரு நாளும் பெரும்பாலும் அப்பா அம்மா விரும்ப மாட்டார்கள் தங்கட பிள்ளை சுவாமியாக போகிறதுக்கு, துறவியாக போகிறதுக்கு. ஆனால் பிள்ளைகளை சுவாமியாக துறவியாக போகிறதுக்கு யார் தூண்டலாம்? பேரன் பேத்தி தான் தூண்டுவார்கள். நீ போய் ஆண்டவருக்கு வேலை செய் என்று சொல்லுவார்கள். அது சரியாக சொல்லப்படாத போதுதான் நல்ல குருக்கள் உருவாக மாட்டார்கள். சும்மா பிடிச்சு அனுப்பினால், போய் படித்து சுவாமியாக வாழ்ந்து அனுப்பினால் சரி வராது. ஒரு நல்ல பேரன் பேத்தியை வேறாக கொண்டு வருகிற குரு, நல்ல தலைமுறையை வேறாக கொண்டு வருகிற குரு என்ன நடந்தாலும் இறுதி வரைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருப்பார். அதற்காக நாங்கள் நல்ல குருக்களுக்காகவும் இன்று மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியில் கன்னிமரியாவுடன் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகமிழந்தவர்களை எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரை முறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிடாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். உறைவாக்கினர் வாயிலாக பேசுகிறவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுப்போம். நாம் முன்குறித்து வைத்தோரை அழைக்கும் இறைவா, நீர் அழைத்து உமக்கு ஏற்புடையோராக்கி ஆட்சியில் பங்கு பெற செய்து கொண்டிருக்கின்ற திரு அவையை வழிநடத்தும் அனைவரையும் ஆசீர்வதித்து
இவர்கள் மேற்கொள்ளும் எல்லா நற்பணிகளிலும் உடனிருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உவமைகளின் வழியாக எங்களோடு பேசும் இறைவா, இவ்வுலகில் தீமைகளின் மத்தியில் நன்மையை தேர்ந்து கொள்ள தேவையான ஞானத்தை தந்து காத்திர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனுக்கு ஞானத்தை தந்த இறைவா, அறப்பணியாம் கல்விப்பணியை பொறுப்புடன் ஆற்றும் ஆசிரியர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து மாணவ மாணவியரை கல்வியின் வாயிலாக சமுதாயத்தில் சிறந்த தூண்களாய் வளர்த்தெடுக்கவும் உயர்தர பரீட்சைக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகள் வாழ்வினில் தூயாவியானவரின் தூண்டுதலும் வல்லமையும் பாதுகாத்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பலந்தந்து பாதுகாப்பவரே இறைவா, தனிமையும் முதுமையும் நோயும் மனிதரை தளர்வடைய செய்ய துணை நாடிடும் அனைவர் வாழ்விலும் புதிய வாழ்வு பிரகாசித்துட்டு அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக மன்றாடுவோம். குறிப்பாக என்னுடைய பேரன் பேத்திகளுக்காக ஆண்டவரிடம் செபிப்போம். தந்தையே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிற வேண்டுதல்களை தயவாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையனத்து நலனுக்காகவும் மது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, நாங்கள் இறை பெற்றோடு தருகிற காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியிலே நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உம்முடைய பெரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணியையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்முடைய ஆவியானவரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்று நம்புகிறோம். அந்த ஆவியானவர் வழியாக நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று மன்றாடுகிறோம். வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மெனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பிறவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குருமரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயர்தளம் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக தம்மை பலியாக்கின செம்மறி. இவருடைய விருந்தில் பங்கெடுப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவள். ஆனால் நான் ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை மட்டும் சொல்லி சொல்லும் எழுதும், எனது ஆன்மா நலமடையும். ஒளியாகி ஒளியாகி வாழ்வானவர்
அமுதே இணைந்திடுவாய் இணைந்திடுவாய் இடுவாய் என் அமுதே இணைந்திடுவாய். அறிவித்தல்கள். இந்த வாரம் திருப்பலிகள் திங்கள், புதன், சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் மாதா கோயிலிலே இடம்பெறும். ஞாயிறு திருப்பலி வழமை போல் தொடர்ந்து இடம்பெறும். இன்று பேரன் பேத்திகள் தினம். உங்கள் மத்தியிலே பேரன் பேத்திகள் இன்னமும் வாழ்ந்தால் அது அவர்களுக்கு பாக்கியமாகும். அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய பேரன் பேத்திகளுக்காக சிறப்பாக செபியுங்கள். குறிப்பாக அவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களுக்காக ஆண்டவரிடம் நன்றி சொல்லி செபியுங்கள். அதே போல் இன்று சுதேச குருக்கள் தினம். சுதேச குருக்களுடைய உருவாக்கலுக்காக எங்கள் மத்தியிலே சேகரிக்கப்படுகிற பணம் தொடர்பான என்வெலப்புகள் உங்களுக்கு தரப்படும். தயவு செய்து வெளிய நிதி இணைப்பாளர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் வலயத்திலே யார் ஒருவர் சகோதரரை சந்தித்து அந்த என்வெலப்புகளை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்கள் மத்தியிலே குருவாக துறவியாக வருகிற எண்ணம் உள்ளவர் என்னோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரர் இன்று மதியத்துக்கு பிறகு 1ஆம் வலயத்தினரையும் 2ஆம் வலயத்தினரையும் சந்திப்பார். வலயங்களிலே உங்களுக்கு தரப்பட்ட படிவங்கள் இன்று சேகரித்து முடிக்கப்படும். வலயங்கள் உள்ளவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் ஆலயத்திலே உங்களுக்குரிய பிரதேசங்களை கூட்டி உதவி செய்யுமாறு ஏற்கனவே ஒரு முறை துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றாலும் உங்களுடைய வலயங்களுக்குரிய பிரதேசங்களை வந்து கூட்டி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவருக்கு நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புதுப்புறப்பு அடையும் பொருட்டு உம்முடைய ஒரே திருமகன் மனிதர்களிடமிருந்து பிறக்க திருவுளமானீர். இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவினால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உம்முடைய கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்களும் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாங்கள் புனித மரியாள் பெர்னடேத் அம்மாவுக்கு சொன்ன சுபத்தை சொல்லி செபிக்க இருக்கிறோம். அந்த நேரத்திலே விசேஷமாக எங்களுடைய பேரன் பேத்திகளை நினைத்து கொள்வோம். 2 விதத்திலே பேரன் பேத்தி இருக்கு. இம்மானுவேல் அப்பாட பேரன் பேத்தி என்று சொன்னால் அவற்ற மகளிட அல்லது பிள்ளை என்ற பிள்ளை, அதே அவையிலும் பேரன் பேத்தி தான். அதே போல் அந்த பேரன் பேத்திகளுடைய பேரன் பேத்தி அவைன்ற அம்மாட அல்லது அப்பான்ற அம்மா அப்பா. இவைகளுக்காக நாங்கள் இப்பொழுது குறிப்பாக ஒரு நிமிஷம் மௌனமாக செபிப்போம். அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்காக, இறந்தாலும் அவர்களுக்காக தயவு செய்து இயலுமானவர்கள் முழந்தால் படியிட்டு அவர்களுக்காக புன்னம் பெர்னடேட் அம்மா சொல்லித்தந்த செபத்தை சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த செபம் எத்தனை பேருக்கு தெரியும்? பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் தெரியும். மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற செபத்தை எல்லாரும் சொல்லுவோம். உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களை கேட்டொருவனாய்
உம்மால் தேடப்பட்டதான சொல்ல இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு உங்களுடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சிற்கு பாவியாக நாங்கள் ஆழத்திற்கு காத்து சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே மன்றாட்டை கணியாமல் தேயாமையாய் கொண்டு தந்திரும் தாயே. ஆமே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.